திலக் வர்மாவுடைய திகில் ஆட்டத்தால் இந்திய அணி திகில் வெற்றி பெற்று சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்திய விசஸ் இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான இரண்டாவது T20 மேட்ச் சென்னையில் நேற்று நடந்துச்சு. இந்த மேட்சை டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி பந்துவீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய இந்திய அணியில் பல மாற்றங்கள் பண்ணி அணியை களமிறக்குறாங்க. முதல் விக்கெட்டாக இங்கிலாந்து அணியை சேர்ந்த டீப் சால்ட் 3 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்தீப் சிங் போட்ட பால வாஷிங்டன் சுந்தர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அடுத்ததாக பென் டெகர் வாஷிங்டன் சுந்தர் போட்ட பால் துருவ் ஜுவேல்கிட்ட 3 ரன் இருக்கும்போது அவுட் ஆகிட்டாரு. அடுத்ததாக ஹரிபுக் 8 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்கும் போது வருண் சக்கரவர்த்தி போட்ட ஒரு வேற லெவல் பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேற லிவிங்ஸ்டன் 14 பாலுக்கு 13 ரன்லையும் ஸ்மித் 12 பாலுக்கு 22 ரன்லையும் அவுட் ஆக, பட்லர் 30 பாலுக்கு 45 ரன் அடிச்சிருக்கும் போது அக்சர் பட்டேல் போட்ட பால் திலக் வர்மாட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக சேஸ் 17 பாலுக்கு 31 ரன் அடிச்சு கேமை நாக் விளையாட, ஆடல் ரசித் 10 ரன்ல வெளியேற, ஜோப்ரா ஆச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக 12 ரன்லையும் மார்க்குட் 5 ரன் அடிச்சு கிரீஸில் இருந்தாங்க. இங்கிலாந்து அணி 20 ஓவர் முடியல 9 விக்கெட்டில் பிறகு 165 ஒரு சூப்பரான டார்கெட்டை இந்திய அணிக்கு போராடி செட் பண்ணாங்க. இந்திய அணி பந்துவீச்சு தரப்பில் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டும் அக்சர் பட்டேல் 2 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணாங்க. பின்னர் கிளம்பி இங்கே இந்தியனுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. முதல் ஓவரில் அதிரடி விளையாண்ட அபிஷேக் சர்மா 6 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருக்கும் போது மார்க்குட் போட்ட பாலில் எல்பி ஆயிட்டு வெளியேற, சஞ்சு சாம்சன் 7 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது ஆர்ச்சர் போட்ட பாலில் சேஸ்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக கேப்டன் சூரியகுமார் யாதவ் 7 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருக்கும் போது சேஸ் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, துருவ் ஜுவேல் 4 ரன்னில் ரன் அவுட் ஆகிட்டு வெளியேறினார். ஹர்திக் பாண்டியா 6 பாலுக்கு 7 ரன்லையும் வாஷிங்டன் சுந்தர் திலக் வர்மா ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் அமைச்சு இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போனாங்க. இதில் வாஷிங்டன் சுந்தர் 19 பாலுக்கு 26 ரன் அடித்து வெளியேற, அக்சர் பட்டேல் 3 பாலுக்கு 2 ரன் அடித்து வெளியேறினாங்க. ஹர்தீப் சிங் 6 ரன் அடித்து வெளியேற, ரவி பிஷ்னாய் திலக் வர்மா 8வது விக்கெட்டுக்கு கிரீஸில் நிற்பாங்க. அந்த கட்டத்தில் இந்திய அணிக்கு 18 பாலுக்கு 17 ரன் தேவைப்படும். 18வது ஓவர் சேஸ் 7 ரன்னை விட்டு கொடுத்து சூப்பராக பந்து வீச, கடைசி 2 ஓவருக்கு 13 ரன் தேவைப்படும். ஏன் லிவிங்ஸ்டனா 19வது ஓவர் வீச வச்சிருப்பாரு பட்லர். அந்த ஓவரில் முதல் 2 பால் நல்லா போட்டாலும் அடுத்த பால் 2 ரன், அடுத்த பால் 1 ரன், அடுத்த பால் ரவி பிஷ்னாய் பவுண்டரி அடிச்சிருப்பார். அடுத்த ஒரு ஓவருக்கு 6 ரன் தேவைப்படும் போது திலக் வர்மா முதல் பாலில் 2 ரன் அடிச்சிருப்பார். அடுத்த பாலை பவுண்டரி அடித்து இந்திய அணி வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிருப்பார். இந்திய அணி 19.2 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டில் பிறகு 166 ரன் அடிச்சதுனால 2 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச்சில் தனி ஆளாக அபாரமாக விளையாண்ட திலக் வர்மா 55 பாலுக்கு 72 ரன், 4 பவுண்டரி, 5 சிக்ஸ், 130 கிட்ட விக்கெட் வச்சு இந்திய அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சது மட்டும் இல்லாமல் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் அவருக்கு கொடுத்தாங்க. திலக் வர்மா தனி ஆளாக இருந்து இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போனதுனால 5 போட்டி கொண்ட T20 சீரியஸை இந்திய அணி 2-0 முன்னிலையில் இருக்காங்க. அடுத்து நடக்க போகிற 3ல் 1 ஜெயிச்சாலும் இந்த T20 சீரியஸை இந்திய அணி கைப்பற்றுவாங்க. திலக் வர்மாவுடைய அதிரடி ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்திய அணி இங்கிலாந்தை ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.